ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் நம்ம நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான டிஷ்ஷுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நண்டு வாங்குகிற போதே அதை வெட்டி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்கள் வெட்டி வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு அதை நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான வேலை தான். அது மீன் மாதிரியோ இல்லை இறால் மாதிரியோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நண்டு இப்படி ஈஸியாகவே நீங்கள் கழுவிடலாம். நல்லா ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி காட்டிக்கோங்க. அதில் இருக்கிற ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு இது மாதிரி அதில் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதோ இங்கே பாருங்களேன், அதை மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா போதும். மற்ற எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான ஒரு க்ளீனிங் தான் இது. அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இந்த எக்ஸ்ட்ரா அந்த காலெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் மட்டும் எடுத்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ இது மட்டும் தான். இப்படி தான் நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணணும். நல்லா அதெல்லாம் மட்டும் எடுத்துருங்க. ஸோ மற்றபடி இதில் எதுவுமே நம்ம நண்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு வேலையுமே இருக்காது. நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நண்டு வெளியேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா, அது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அதை நீங்கள் ஒரு 2 தடவை நல்லா ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த தடவை 1 கிலோ நண்டு எடுத்திருக்கோம். ஸோ 1 கிலோ நண்டுக்கான அளவு எல்லாமே நான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் அளவு பார்த்து போட்டுக்கோங்க, சரியா? இப்போ நம்ம நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நண்டை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. வெசல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நண்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். ஸோ அதுவே அந்த ஆவியில் வெந்துடும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் நார்மலாக தான் காரம் சாப்பிடுவோம். ஸோ இதுக்கு 1.5 கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, சரியா? இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நண்டை வேக வைக்கணும். நண்டை வேக வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை நண்டை நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அது வேகணும். இப்போ 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நல்ல நண்டு வெந்துடுச்சு. ரொம்பவே ஈஸி. இது ரொம்பவே சீக்கிரமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான பொருள் வெங்காயம், பட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு, சோம்புத்தூள், நம்ம அப்புறம் தனியாத்தூள் தேவைப்படும். ஸோ தனியாத்தூள், மிளகாத்தூள். அப்புறம் இது 1 கிலோ நண்டுக்கு நாங்கள் அரை மூடி தேங்காய் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நீங்கள் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் இதுக்கு நிறைய தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை போட்டுக்கோங்க. பட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த பட்டை ஒரு ப்ரௌன் கலரில், கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பட்டை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு ரெட் கலரில், அதாவது இந்த நல்ல ஒரு வதங்கி ஒரு சிகப்பு கலரில் வரும் இல்லையா, லைட் சிகப்பு கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கணும். ஸோ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நண்டில் நம்ம வேக வைக்கிறப்பதே உப்பு போட்டிருப்போம். ஸோ நீங்கள் கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க. அப்புறம் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோம்புத்தூள் போட்டுக்கிட்டு
நல்லா இந்த மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அது வந்து இதாகணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தது, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் உங்களுக்கு அந்த குழம்புக்கான அந்த ருசியே நல்லாயிருக்கும். அதனால் அது நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வதங்கி எல்லாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் இதில் அடுத்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நண்டு வேக வைக்கிற பற்றி நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் அங்கே வந்து நான் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றனால நாங்கள் இங்கேயும் 1.5 கரண்டி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடயே தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1.5 கரண்டி மிளகாத்தூளுக்கு நாங்கள் வந்து 1 கரண்டி தனியாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ கொஞ்சம் நிறையா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா இந்த இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அது கலந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போயிருக்கும். ஸோ இந்த தக்காளியும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு நல்லா எல்லாமே குழஞ்சி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் குழம்பே வந்து நல்லா இருக்கும். எல்லாமே வந்து குழஞ்சி வரப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம போட்ட எல்லா தூளுமே வந்து எல்லாமே கலந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு கலரில் இருக்குது. இப்போ வந்து ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குழஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டு எடுத்ததில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் வந்து நண்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்பு தான். நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆல்ரெடி நண்டு வேக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியே எடுத்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. நீங்கள் அந்த தண்ணியே எடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த நண்டுலேயும் அந்த குழம்புல இருக்க எல்லாமே வந்து போய் கலக்கணும், சரியா? அதனால் அது எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வந்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கீங்க, கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. இல்லைனா தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு நல்லா இதை ஒரு தடவை எல்லா பக்கமும் இதாக சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை மூடிடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். நல்லா இப்போ வந்து இந்த நண்டு வெந்துருச்சு. எல்லா இதுவுமே சேர்ந்து ரொம்பவே அழகாக நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லாயிருக்கும் அந்த நண்டு பார்க்குறப்பதே. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் எடுத்து தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காயை நல்லா ஃபுல்லாக எல்லா குழம்புலையும் எல்லா நண்டுலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோன்னாலே முக்கால்வாசி வந்து குழம்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் நல்லா அந்த நண்டை வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நீங்கள் ஃபுல்லாக ஹையில் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு மூடவும் தேவையில்லை. இதை அப்படியே வச்சுருங்க. அதுவே வந்து நல்ல ஒரு முட்டை கொதி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இது கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுட்டிங்கன்னா நமக்கு நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. நீங்கள் நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்மளுடைய நண்டு குழம்பு ரொம்பவே அழகாக ரெடி ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். நான் பார்க்க நல்ல கலரும் சூப்பராக இருக்கும். நண்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பர்ஸ்னலாக எங்கள் வீட்டில் செய்கிற நண்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நண்டு குருமா குழம்பு இல்லைன்னா அசாது குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்புங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரியா? அடுத்த ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். பாய்.